சட்டையை போட்டுருக்கீங்க. நீங்க நாயத்தை போச்சா பள்ளி வாலு பள்ளி கையு பள்ளி காலு இங்க பாரு வீர தமிழனின் ஆட்டம் ஊரே கூடுது கூட்டம் எதிரியும் எடுப்பாண்டவோ. வீரதமிழன் சார் பிடிக்கவே இல்லை உங்களை. நான் 2 நாள் ஆபீஸ் வந்தேன். சொன்னா சண்டைக்கு வரக்கூடாது. பீஸா கடை ஓபன் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நான் வந்த ஆபீஸ்க்கு நீங்க ஷூட்டிங்ல இருந்தீங்கன்னு சொன்னாங்க. போனும் பண்ண நீங்க பிக் பண்ணல. எப்போ ஓபன் பண்ணீங்க? ஒரு வாரம் தான் ஆச்சு. நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபாரின்ல இருந்து ஃப்ரெண்ட் வந்திருக்கான். சரி, ஒரு பீஸா கடை ஆரம்பிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். பிராங்க் வீடியோ பிராங்க் வீடியோ பயங்கர வியூஸ் பயங்கரம். கால் பண்ணி செம்ம சூப்பர்னு சொல்றாங்க. எனக்கு போன் மேல போன் வந்துட்டு என்னடா பிராங்க் நீங்க ஆல்மோஸ்ட் தான் பண்ணுவீங்க, என்ன பிராங்க்லாம் பண்றீங்க, சரி நம்ம பண்ணுவோம். நான் இப்போ ஒரு உதவி கேட்க தான் உங்களுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க செஞ்சிரோம். நம்ம பீஸா கடைக்கு ஒரு ப்ரமோஷன் வீடியோ வந்து ஒரு பிராங்க் பண்ணணும். என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்னோசென்ட், சரி, ஒரு அப்பாவி மாதிரி அவனை கலாய்க்கிற மாதிரி ஏதாவது உங்க ஸ்டைல்ல நீங்க சூப்பரா ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க. சிறப்பா பண்ணுவோம், வச்சு செஞ்சு விட்டுருவோம் ப்ரோ. இல்ல அவர் எதுவும் பாதிப்பார மாதிரி அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் தான். நல்ல டைப் தான், ரொம்ப பழகத்துக்குலாம் சூப்பர் டைப். ஆனா இன்னோசென்ட் ஒரு இன்ட்ரோவர்ட் அவன். அப்ப பீஸாக்கெல்லாம் பிராங்க் பண்ணணும். சரி, பண்ணிடலாம். அப்போ வந்து ஒன்று சொல்லவா, எதா இருந்தாலும் குறுக்கு வந்து காப்பாற்றிடுவேன் கண்டிப்பா. சரியா? இப்போ வந்து நான் மாம்ஸ் இருக்காரு. இப்போ அவர் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன், பிராங்க் வீடியோ பார்த்து தான். இந்த பார்த்தீங்களா, இந்த வீடியோ தான் இவர் தான் வந்து இவரை வச்சு தான் இப்போ பண்ணிட்டு வந்து இப்போ எடிட்டிங் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இவரை வச்சு இவர் வந்து ஃபுட் ஆஃபீஸரை வச்சு பண்ணுவோம். சரியா? இப்போ வீடியோக்குள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். இப்போ ஆஃபீஸ் போலாமா? இப்போ எல்லாம் ரெடியாக்கா? எல்லாம் ரெடியா. அப்போ வாங்க போவோம். வாங்க சார், வாங்க சார், வாங்க பாருங்க. சொல்லுங்க சார், என்னென்ன வேணும் சார்? கேட்பேன் சார். என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? தம்பி வாப்பா, நான் வர சொல்கிறேன் சார். தம்பி கூப்பிடுங்க. வாங்க தம்பி, என்ன இருக்கு வெரைட்டி? என்ன ஐட்டம் இருக்கு? புரியல. பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு. பேசு, சத்தமா பேசு. கேட்கல சத்தமா. பீஸா, பர்கர், சாண்ட்விச், மில்க் ஷேக்ஸ் இருக்கு. ஓகே. மொஜிட்டோஸ் இருக்கு. வேற ட்ரை பண்ணி பாக்குறீங்க? வேற என்ன இருக்கு? பிரெட் ஆம்லெட் இருக்கு. பிரெட் ஆம்லெட். ஓகே சரி இருக்கு. இதுல உள்ள மெனுல உள்ள எல்லாமே இருக்கு. மெனுல உள்ள மாதிரி அழகா இருக்குமா, இல்ல நீங்க வேற மாதிரி கொண்டு வருவீங்களா, இல்ல படத்துக்கு வச்சிருக்கீங்களா? அதோட நல்லாவே இருக்கு. அதோட பெஸ்ட் பண்ணுவீங்களா? சரி ஓகே. என்ன சார், என்ன ஆர்டர் பண்ணலாம்? நீயே சொல்லு தம்பி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. எனக்கு வந்து பீஸா, உங்களுக்கு அதே ஆர்டர் பண்ணு தம்பி. பீஸா சாப்பிடலாமா? பீஸா ஐட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? சிக்கன் இருக்கு, பார்பிக்யூ இருக்கு, வெஜ் இருக்கு. சரி, கார்ன் பீஸா இருக்கு. ரைட். வேற பன்னீர் பீஸா இருக்கு. பன்னீர் பீஸாவா? பன்னீரா? சரி சரி, சத்தமா பேச. நீ கேக்குறது பன்னீர் பீஸா பேசுறேன். பன்னீர் பீஸா நான் யோசிக்கிறேன். சரி வேற? அவர் அந்த வேலை மெனுல இருக்கு. ஓகே சரி, உங்களுக்கு என்ன பீஸா வேணும்? இருக்கல பெஸ்ட் எது டேஸ்டா இருக்கும்? சிக்கன் பீஸா இருக்கு. சிக்கன் பீஸா நல்லா இருக்குமா? சரி, தந்தூரி சிக்கன். புரியல. தந்தூரி சிக்கன். அது நல்லா இருக்கும்ல? சரி மாமா, உங்களுக்கு ஓகே ஓகே மாமா, 2 கொண்டு. 2 கொண்டு. சரிங்களா? ஓகே. சரி, வேற கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிடுவீங்களா? சார், வேற கூல் ட்ரிங்க்ஸ்? வாட்டர் வேணுமா? சரி, 1 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று கொண்டு தம்பி. 1 லிட்டர்? 1 லிட்டர். சரிங்க சார். ஓகே தம்பி, 1 லிட்டர் வாட்டர். வேற காஃபி எதுவும் இல்லை, அது போதும். சாப்பிட்டு அப்புறம் பா. சரி சரி, குடிங்க சார். சார் 2 பேரும் போயிட்டாங்க உள்ள. பீஸா செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நான் செல்லு தரேன். சரி, அப்படியே அந்த சைடில் போய் கேமரா வச்சிருங்க. ஓகே. அதே போல் உங்க செல் எடுத்து அந்த ஓட்டரை வச்சிருங்க. ஓகே சரிங்களா? 2 கேமரா வச்சுட்டு அப்படியே உள்ள டானாக உள்ள போகணும். உள்ளே போய் என்ன நடக்குது ஏன் எட்டி பார்த்துட்டு உள்ளே வந்துருக்கணும். சரியா? அது ஒரு கண்டென்ட் யூஸாக இருக்குன்னா இது அவங்க தெரியக்கூடாது. கேமரா வைக்கிறது நாசுக்காக வச்சுட்டு வரணும். சரியா? அப்படியே புள்ளிகளை போடுற மாதிரி போய் எனக்கு கேமரா மட்டும் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சரி, இங்கே வரேன். இந்தாங்க, இப்போ கேமரா ஆன் பண்ணுறேன். எவ்வளோ பாவம்? 50 நிமிஷம் ஆகுமா? 50 நிமிஷம் ஆகுமா? சரி சரி, பாருங்க நீங்கள் பாருங்க.
அந்த ஓரத்தில் அப்படியே வச்சிருக்கேன் சரியா? இதுக்குள்ளே வந்துட்டாப்ல கண்டென்ட் உள்ளே வந்துட்டாப்ல. என்னங்க பீஸா இவ்வளவு சின்னதா இருக்கு? என்னடா பீஸா இவ்வளவு சின்னதா இருக்கு? 6 இன்ச் அது இல்லையா? 3 இன்ச் மாதிரி தெரியுது. இதுதான் புது கடைக்கெல்லாம் வராதீங்கன்னா. ஆமா சான் கேஃபே போயிடலாம். என்ன சார் பீஸா என்ன காணும்? இன்னும் வந்துட்டாப்புல. வாங்க வாங்க வாங்க. அட்டை 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 அட்டை. எவ்வளோ ஒரு புரியல. இவர் எப்பவுமே சார் என்ன சார் சத்தமே பேச மாட்டாரு. பேசுங்க ஏதாவது கேட்டா நீங்க கூட மில்லே பேச எங்க எப்படி விழுவாம ஒரு காதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியல. கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல ஓகே. சரி சாப்பிடுமா? சேஸ் சாப்பிடு தம்பி. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு சார். சூப்பரா தம்பி. வேற லெவல்ல இருக்கா? அருமையா இல்ல? சூப்பரா இருக்கு. சார் தம்பி ஆள் வந்து இப்போ உள்ள போயிட்டாங்க. சரி அந்த பையன் அந்த ஓனர் பையன் அங்கே போயிட்டாங்க. சரி நம்ம வேலையை கட்டுவோமா? காட்டுவோம். இதை ஒரே ஒரு சாப்பிட்டுட்டு கட்டிடுவோமா? டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பையனுக்கு வேற ஆர்டர் கொடுங்க. சரி தம்பி நீ கூப்பிட்டு ஆர்டர் கொடுங்க. அந்த கேப்புல வந்து நான் ஒரு வேலை பார்த்துறேன். சரி வச்சு செஞ்சிருவோம். ஓகே சூப்பர் சூப்பர். தம்பி சொல்லுங்க. காஃபி டிக்கெஷன் கம்மியா ஓகேவா? ரைட்டா அப்புறம் 2 காஃபி சரிங்களா? 2 காஃபி கொண்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக கொண்டாங்க. ஓகே ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நீ இப்போ போ. கையெடுத்துறாங்க. இரு தம்பி சத்தம் போடாத. கால் ஒன்றுல போகுது. ஆமா கையெடுத்துறாங்க. சரி தம்பி இருக்கு. கத்தா தம்பி சரியா? இப்போ என்ன இதை எடுத்து அப்படி உள்ள வச்சுக்கோ சரியா? வச்சுக்கோ. ஓ சரி ஓகே. இது வேணா இது கால் கால் அஞ்சு பீஸ் என்ன காஃபி ரெடி ஆச்சு தம்பி? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். காஃபி வந்துடும். சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம் சரிங்களா? சரி ஓகே. இதை சாப்பிடுவோமா? சரி சொல்லு தம்பி. இப்போ என்ன பீஸா ஒரு மாதிரி இருக்கு? பீஸா ஒரு மாதிரி இருக்குல்ல? சாப்பிடு சார். சார் சாப்பிடு சார். ஒரு மாதிரி இருக்குல்ல சார்? என்ன என்னப்பா அது? என்ன அது? என்னப்பா அது? தம்பி வாப்பா. சொல்லுங்க சார். என்னப்பா அது? என்ன 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 பள்ளி வாளு? என்னப்பா பள்ளி வாளு எப்படி இருந்துச்சு? தம்பி இங்க தம்பி. என்ன இங்க குட்டி தம்பி இங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தம்பி என்ன? ஆமா சார். ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? என்ன பள்ளி தம்பி என்ன? ஆமா உங்க பள்ளி வச்சு ஆமா என்ன நீ? சிக்கன் பீஸா பள்ளி பீஸா? சார் எப்படி வந்து ஓ இங்க வர கை என்ன காலா இருக்கு? தம்பி என்னப்பா அது? என்ன சார்? பள்ளி வச்சு தம்பி இங்க பாரு தம்பி. சார் சார் என்ன என்ன பாரு இங்க பாரு அந்த கால் விட்டு. ப்ரோ என்ன ப்ரோ ஒரே சவுண்டா இருக்கு. சத்தமா இருக்கு. என்ன மேடம் தெரியலையே. என்னாச்சு? நீ அது தெரியாம நீ பீஸா சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கியா? இல்ல சத்தமா இருக்கு. உள்ள பயங்கர சவுண்டா இருக்கு. எந்திரிப்போம். என்ன
என்ன பள்ளியை போட்டுருக்கீங்க பள்ளியை பாரு. நான் என்ன சொல்றேன்னா இங்க பாரு சார், நீங்களே நயந்து போச்சு. பள்ளி வாலு, பள்ளி கையு, பள்ளி காலு. என்னையா தெரியாம நடந்துங்க சார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மனுஷ உயிர் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? மனுஷ உயிர் விளையாட்டா இருக்கா? பள்ளி காலு, பள்ளி காலு, பள்ளி தலை. என்ன அர்த்தம் இது? சாப்பிட பேசிட்டு இருக்கேன். அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சரிங்களா, அதாவது உணவு வந்து பாதுகாக்கிற அதிகாரி ஒரு சரிங்களா. சார் வந்து இந்த கடையை வந்து செக் பண்ண வந்திருக்காரு சரிங்களா. இது நீங்க சண்டை போடணும் வைக்க வேணும். உங்களுக்கு முறையான என்ன ஸ்டெப் எடுக்குமோ ஸ்டெப் எடுக்கிறோம். ஜெயில போடுங்க சார். அதாவது இப்ப இவர் வந்து ஃபுட் பாய்சன் வாமிட் எடுத்திருக்காங்க சார். பாபா அதுதான் வந்து செக் அசால்ட்டா செஞ்சிருக்கீங்க சார். எந்த தடவை இந்த மாதிரி ஃபால்ட் வந்தது இல்ல சார். இந்த ஒரு தடவை சார். எப்படி சொல்ல அசால்ட்டா நீங்க ஃபால்ட்ங்கறத சார் இது எங்களால நம்ப முடியல சார். நம்ப முடியல எப்படி ஏத்துக்கவே முடியாது. என்ன சார் பண்ணலாம்? போலீஸ் போன் பண்ணு. சரி சார் இவங்க அனுப்பி பேசிக்கலாம். சீல் வச்சிட்டு சரி சார் நான் கண்டிப்பா சும்மா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வரப்ப கடைசில நான் பாத்துக்கிறோம். நீ போங்க. ஏன்னா லேடிஸ் சார் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சார் சரிங்களா. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க. நான் பாத்துறோம் சார். நாங்க பாத்துறோம். இங்க வா. இங்க வாங்க சார். இங்க வாங்க சார். சார் இங்க வாங்க சார். சார் இங்க வாங்க சார். இங்க வா. சார் கடை செக்கல இருக்கணும். சொல்லுங்க. இப்ப பள்ளியை வச்சு பீஸா தெரியுங்களா? என்ன எப்படி பள்ளி வந்துச்சு நீ கேக்குறேன். இங்க வாங்க. இங்க வாங்க சார் யாராவது தெரியாம என்ன பண்ணாதீங்க. பள்ளி உயிர் போன வருமா? உயிர் போன வருமா? பண்ணே கேப்பி என்ன பண்ணாது எப்ப பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. என்ன தப்பு? என்ன பாரு, என்ன பள்ளி வாலு, பள்ளி தலைக்கல இந்த பீஸ் போவீங்க. இந்த பள்ளியை வச்சு வாழை வச்சு வாயில வைக்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடு 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 சாப்பிடு. ப்ளீஸ் சார். என்ன சொல்ல போற? இந்த மாதிரி ஃபால்ட் வந்ததே இல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் சார். சரி இல்ல சார் பேசிக்கலாம் சார். சரி பேசிக்கலாமா? என்ன சார் சார் தான் பேசணும். சார் தான் ஆபீசர். அசால்ட்டா சொல்றேன். உயிரை பாதிக்கமா? ஒரு உயிரை பாதிக்காங்க பா. வாமிட் இருக்காங்க ஒருத்தங்க லேடிஸ். ஏதோ நான் என்ன செய்ய முடியும் சார்? என்ன சார் பண்ணலாம் சொல்லுங்க சார். என்னப்பா சார் இப்போ என்ன பண்ணலாம்? போலீஸ் முதல்ல ஃபோன் பண்ணு. போலீஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்ன சார் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம்? சரி யார் ஓனர்? கடை யார் ஓனர்? கடைக்கு யார் ஓனர்? யார்? ரெண்டு பேரு தான். பார்ட்னரா? பார்ட்னர்ஷிப் போடா. 2 பேரா 3 பேரா? எத்தனை பேரு? என்ன அண்ணன் 5 பேர் இல்லை பள்ளியுமே சமைச்சு கொடுக்குறீங்கன்னா 5-6 பேர் சேர்ந்து பண்ணிக்கிறீங்களா? இந்த மக்கள்லாம் நாசமாக்கணும் சாவடின்னு சொல்லி 5 பேர் சேர்ந்து வச்சு பண்றீங்களா? சார் ஏன் சார் சவுண்ட் போறீங்க? கம்மியா பேசுங்க. என்ன சார் என்ன நினைச்சிருக்கீங்க? பக்கத்துல பேசிக்கலாம் சார். ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர்னா இப்படி பள்ளி வந்ததே இல்ல. ரெகுலர் கஸ்டமர் சார் ரெகுலர் கஸ்டமரா? சொன்னா சாப்பிடலாமா அவங்கள? சொல்லு ஏன் சொல்றோம்? இது தெரியாம நடந்துச்சு சார். பாத்துக்கலாம். சிரிக்கிறாங்க சார். சிரிக்கிறாங்க சார். இங்க பா சார் சிரிக்கிறாங்க சார். இங்க சிரிக்கிறாங்க சார். அர்த்தம் இல்ல அவங்க சார் இல்ல சார். இங்க பா சார். இங்க சிரிக்கிறாங்க. கடுமை சட்டம் கொடுக்கணும் சார். சார் நீங்க முடிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல சார் கேஸ் ஏதாவது போடுங்க சார். போலீஸ் கேஸ் போட முடியும். போலீஸ் போன் பண்ண. சரி சார். சரி சார். சாத்து நில்லு சார். இங்க பாருங்க சார். 2 பேரும் இங்க பாருங்க. உங்க எல்லாம் நீங்க பண்ண எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. சரியா? இத வச்சு நான் உங்களை வந்து உங்களுக்கு கரெக்டா 6 வருஷம் நான் போலீஸ் அடிக்க சார். இல்ல சார். ஒரு சொல்லுங்க சார். நான் சொல்றது இதெல்லாம் பேசிக்கலாம் சார். கடன்லாம் வாங்கி கடை வச்சிருக்கேன் சார். புரியல? கடன்லாம் வாங்கி கடை வச்சிருக்கேன் சார். எல்லாம் கடன் தான் போங்க. என்ன சார்? ஓ எல்லாம் கடன் தான் வாங்குவாங்க. சொந்த பணம் செய்வாங்க. அதுக்கு வந்து சார் என்ன நம்பி என் குடும்பம்லாம் இருக்கு. என்ன ப்ளீஸ் சார் என் குடும்பம் இருக்கு. பாவமா இருக்கு. பேசு. சரி அப்போ உங்க 2 சரி அப்போ உங்க 2 பேத்துக்கும் சொல்றேன். சொல்லுங்க. நல்லா கட்டுவோம். ஒரு ரூபா எடுத்துறோம். ஒரு ரூபா எடுத்துறோம். சரி 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 சார் பேசினேன். சரி நீங்கள் எதுவும் பண்ணாங்க பார்த்துக்கலாம். வாழ வேண்டிய பயிலுங்க. சரியா பாரு விஷயத்த. நம்ம ஏன் போய் இது பண்ணணும்? சரியா? ஒன்றும் இன்னும் திருத்திக்குவான். சரிங்களா? சரி சரி சார். புரியல என்னது?
என்ன அது? ₹1 கேட்டீங்க. என்ன சார்? சார் நீங்க தானே சத்தாக்குறாங்களா? என்ன சத்தாக்குறாங்களா? நீங்க தானே சார் சொன்னீங்க ₹1 கேட்டீங்க. என்ன தம்பி? என்னப்பா இது? நான் பிச்சைக்காரன் கூட. நீங்க வந்து ₹1 சார் நீங்க தானே சார் ₹1 கேட்டீங்க. ஏய், ₹1,00,000 கேட்டேன். ₹1 கொடுக்குறீங்க. ஃபோன் பண்ணி அவங்க வேலைக்கே ஆகாது. ₹1 கொடுங்க சார். என்ன சார்? கடை வாங்கி வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ₹1 கொடுங்க. கடையை வச்சிருக்கிற இங்க பாரு சோகே. என்னாச்சு? இப்ப பள்ளியில பீஸா இருக்கு. இங்க பீஸாக்குள்ள பள்ளி இருக்கு. என்ன இப்படி பண்றாங்க? கேள சோகே என்னன்னு. சாப்பிட வந்தோம். சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்களாச்சு. சரிங்களா? நம்ம நண்பர் பிராங்க் வீடியோ இது உண்மை கிடையாது. சும்மா சாரி கோச்சுக்காதீங்க. சும்மா ஜாலியா சரி நம்ம கடையை ஒரு பிளான் பண்ணுவோம். அதாவது சும்மா கோச்சுக்காதீங்க. சட்டையில பிடிச்சதே முடிச்சுவேன். சரிங்களா? அதாவது தம்பி அதான் சந்தோஷமா செய். எப்படிடா பூசா கடை டெவலப் ஆகும், நல்ல முறையா கடை அமையும். சும்மா ஜாலியா ஏதாவது பண்ண உங்களை. ஓகேங்களா? அன்பளி பச்சுக்கிறேன். சரி, ஒன்றும் அர்த்தம் இல்லைல்ல. ஒன்றும் அர்த்தம் இல்லைல்ல. சரி, நம்ம சந்தோஷம் அசோக்புரா தான் சொன்னாப்புல. தம்பி வந்து புதுசாக கடை வச்சுக்காங்க, நான் சேர்ந்து பண்றோம் சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காக நீங்க வந்து கொஞ்சம் கலாச்சி விடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காண்டி ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். சரிங்களா? ரொம்ப பாதிக்கல, மனசு இல்ல. அவருக்கு கொடுங்க. சரி, பிராங்க்னோனா இதாயிடுச்சு. அப்படியா? சரி 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 கூலாங்க. சரிங்களா? இங்கே கூலாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபாரின்லேருந்து சம்பாரிச்சு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தஞ்சாவூரில், சரிங்களா, தஞ்சாவூர் மாதாக்கோட்டை ரோட்டில் நம்ம கடை இருக்குது. ஸோ நம்ம கடையில் என்னென்ன பர்சன்டேஜ் சொல்லுங்கள். நம்ம கடையில் பீஸா இருக்குது, பர்கர், சாண்ட்விச் எல்லா எங்கேயும் கிடைக்காம நம்மள்ட்ட கொஞ்சம் யூனிக்காக கிடைக்கும். ஓகே, வேறு என்ன? ரோஸ் மில்க்ஸ் இருக்குது, மொஜிட்டோஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ அதான் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்க. எல்லா உறவுகளும் ஆன்லைனில் போய் நம்ம ஆர்டர் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இருக்குது. புரியல. ஜொமேட்டோ ஸ்விக்கி. என்ன நேம் போட்டிருக்கோம் கடை நேம்? ஹார்ட்ஸ் பைட். புரியல. ஹார்ட்ஸ் பைட். ஹார்ட்ஸ் பைட். ஓகே, ஹார்ட்ஸ் பைட்னு சொல்லி நீங்கள் அமேசான் வேறு அமேசான் இல்லை, இது அமேசானா? இல்லை, ஜொமேட்டோ ஸ்விக்கி. ஜொமேட்டோவும் ஸ்விக்கிலையும் போய் நீங்கள் அந்த கடை நேம் சொல்லி ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டாக தஞ்சாவூரில் ஒரு பீஸா வந்து பெஸ்ட்டாக, நானே இப்போ சாப்பிட்டு பார்த்தா உண்மையுமே வேறு லெவல் பீஸா. அதுக்காக பள்ளி பீஸா அனுப்ப மாட்டோம், பயப்படாதீங்க. நான் சும்மா ப்ராங்க் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நல்ல பீஸா மக்களுக்கு கொடுங்க, நல்லா பேடுங்க. கண்டிப்பாக உங்களோட தொழில் ஒரு மாபெரும் இலக்கு நோக்கி போகணும். உங்கள் கஷ்டம்லாம் நீ வந்து நல்லா போய் இன்னும் பெரிய பெரிய பிரான்ச், நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். தஞ்சாவூர் ஃபுல்லாக இல்லாமல் திருச்சி, திண்டுக்கல், இனிமேல் வேறு கோயம்புத்தூர் எல்லாருக்கும் உங்கள் பிரான்ச் போகணும். கண்டிப்பாக. சரிங்களா? மனமாற வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள். சரி, அப்படி எல்லா உறவுகளும் சொல்லுங்க. அனைத்து உறவுகளும் வீர தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. பாய். வீர தமிழனின் ஆட்டம்.